அண்ணன் சீமான் அவர்கள் அவரோட பேசுறாரு. யாருக்காக பேசுறாரு? நமக்காண்டி பேசுறாரு. நம்மளுடைய தமிழ், நம்மளோட மொழி, நாகரிகம், பண்பாடு இதை நம்ம மறந்துடக்கூடாதுன்றதுக்காக பெண்கள்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஆட்சி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த கட்சியை பத்தி தோணலையா? அதுவும் இது நான் ஒரு மகிழ்ச்சியா பார்க்கல, ஒரு அவமானமா பார்க்குறேன். இப்போ நாம் தமிழர் கட்சியில 117 வேட்பாளர்கள், பெண் வேட்பாளர்களை நீங்க நிறுத்திருக்கீங்க. அதையே மற்ற கட்சிக்காரங்க தரமாட்டேங்கிறீங்க. ஃப்ரீ பஸ் கொடுக்கறதுனால ஒன்றும் இல்லை, வெறும் கவர்மெண்ட் பஸ் தான். இந்த டீலக்ஸ் பஸ் எல்லாம் டபுளா ஏத்திட்டீங்க, இப்படி கொடுத்துட்டு இப்படி ஏத்திட்டீங்க. 5000 ரூபாய் காசெல்லாம் வந்து நீங்க தெளிவா தெரியும் பெண்களுக்கு வந்து ஓட்டுக்காக தான் கொடுக்குறாங்க. கண்டிப்பா இதுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு தெரியுமோ தெரியாது. இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, எல்லாரும் படிச்சிருக்காங்க. நீங்க ஏன் தரீங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வும் பெண்களுக்கு இருக்கு. தரை வேற, திரை வேற. நாங்க தரையில இறங்கி போராடுறோம், ஒவ்வொருத்தர் உரிமைக்காக போராடுறோம். ஆனா மற்ற கட்சிக்காரங்களோ இப்போ தாவேக்கா புதுசா வந்திருக்காங்க, அவங்களாம் வந்து மக்களுக்காக போராடுறாங்களா என்றது மக்கள் தான் முடிவு பண்ணணும். புதிதாக துவக்கப்பட்டுள்ள அருந்தமிழ் வலைவழி சிறப்புடன் வளர்ச்சி பெற கொங்கு மக்கள் முன்னணி வாழ்த்துகிறது. மக்கள் பிரச்சனைகளை தொடர்ந்து அருந்தமிழ் வலைவழி பேச வேண்டும் என்று மனதார பாராட்டுகிறது. அருந்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கும் விருந்தினர் எக்மோர் தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் சட்டமன்ற வேட்பாளர் சரண்யா அவர்கள். வணக்கம் சரண்யா. வணக்கங்க. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். முதல்ல நன்றி. சென்னையின் மைய பகுதியாக இருக்கக்கூடிய எக்மோரின் சட்டமன்ற வேட்பாளராக அண்ணன் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. சரண்யா அவர்கள் யார்? சரண்யா ஒரு சாதாரண பெண். நான் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பெண் தான். கஷ்டப்பட்டு அன்றாட தேவைக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மா இருக்கட்டும், ஒரு நாளும் அவங்க வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு காசு. அந்த மாதிரியான ஒரு குடும்பத்திலேருந்து தான் நான் வளர்ந்துருக்கேன். எனக்கு தம்பி தங்கைங்க இருக்காங்க, நான் தான் மூத்த பெண். ஸோ மூத்த பெண்ன்றதுனால எனக்கு பொறுப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் கம்பல்சரி படித்தே ஆகணுன்ற நிலைமைக்கு வந்திருந்தேன். நான் நல்லா படித்தேன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அந்த எழும்பூர் தொகுதியில் தான் நான் பிறந்து வளர்ந்தது. படித்தது எல்லாமே அந்த ரிலவெண்ட் ஏரியாவில் தான் நான் படித்தேன். எக்மோர் பொண்ணு. ஆமாம், எக்மோர் பொண்ணு, தமிழ் பொண்ணு. அருமை. ஸ்டார்டிங் எனக்கு வந்து கரெக்டான ஒரு வேலை கிடைக்கல. ஸோ எந்த வேலை கிடைச்சிதோ அந்த வேலையை நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு அவங்களுடைய அட்வைஸ்க்கு அப்புறம் நான் ஒரு கோர்ஸ் படித்து அது மூலயமா இப்போ நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நான் இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு மெயின் ரீசனாக எனக்கு என்ன பார்க்குறேன்னா, எந்த ஒரு வேலை வாய்ப்புமே இல்லாமல் சும்மா இருந்த இந்த அரசாங்கம் எனக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு, கல்வி முடித்த உடனே எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் அப்படின்னு ஒரு 12th வரைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம், இந்த அரசாங்கம் வந்து நம்மளுக்கு வேலை வாய்ப்பு வழங்கிடும்னு நினச்சேன். ஆனால் அது தவறான முன்னோட்டம். எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல. நான் ஒரு 5-6 வருஷமாக கிடைச்ச வேலையை, ஃபேமிலி ரன் பண்ணணும், கிடைச்ச வேலையை மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் அவங்களுடைய தூண்டுதல் பேரில் தான் நான் இந்த ஒரு கணினி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஃபீல்டில் நான் நுழைஞ்சேன். இப்போ நான் ஒரு பொசிஷனில் இருக்கேன். ஒரு மாதம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறேன். அந்த கேட்டகரியில் இருக்கும்போது நம்மள மாதிரி எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ பொண்ணுங்க படிக்கவே முடியாமல் வீட்டுக்குள்ளேயே இன்னும் இருக்காங்க. ஈவன் அவங்க படிச்சிருந்தாலும் அவங்களால வெளியில் வர முடியல. ஏன்னா அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும் சப்போர்ட் பண்ணுறதில்லை, அவங்களுக்கு கரெக்டான பாதையை சூஸ் பண்ணுறதில்லை. ஒரு விமனாக என்னோட ஆதங்கம் என்னன்னா, ஒரு பொண்ணுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம். ஆனால் இங்கே இப்போ இருக்கவங்க எல்லாரும் யாரும் சப்போர்ட் பண்ணுறதில்ல. அவங்க வேலையை தான் பார்க்குறாங்க, இன்க்ளூடிங் ஃபேமிலி மெம்பர்ஸும். அவங்களா போய் முயற்சி பண்ணணும் தான் நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கான தைரியத்தையும் ஊக்குவத்தையும் வந்து பெற்றோர்களும் சரி மற்றவங்களும் சரி அந்த கல்வி முடிச்சதுக்கப்புறம் தர்றதில்லை. அதனாலேயே சில பெண்கள் வந்து படிப்பு முடிச்சதுக்கப்புறம் திருமணம்ன்ற அந்த ஒரு பாதையை நோக்கி போயிடுறாங்க. யாரும் அந்த வேலைக்கு போய் கட்டாயம் வேலை செய்யணும், நம்ம வந்து நம்ம காலில் நிற்கணும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, அந்த ஒரு தாட் வந்து எந்த ஒரு ஃபீமேலுக்கும் அவ்வளோ சீக்கிரம் வர்றதில்லை. அவங்க வந்து ஒரு கல்யாணம் போய் அடிபட்டு நம்ம வேலைக்கு போயிருந்துருக்கலாம், அப்போதான் அவங்களோட நினைப்பு வந்து அதிகமாகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வர்றதில்லை. ஆனால் நான் அந்த மாதிரி பாதையை சூஸ் பண்ணல. நான் படித்ததுக்கப்புறம் நான் நிற்கணும்,
என்னை சார்ந்து வரவர் நான் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நான் வேலைக்கு போய் சம்பாரித்து எனக்கு அவர் சப்போர்ட்டிவாக இருக்கணுமே தவிர அவரை நான் சார்ந்து என் லைஃப் மாறக்கூடாதுக்காக நான் எல்லாரும் சொல்லுவாங்க அந்த ஏரியாலேருந்து வந்திருக்கீங்க. ஏரியா நேமை வச்சு ஒருத்தவங்களை எடை போடக்கூடாது. என்னோட ஏரியாலேயே நான் படிச்சிருக்கேன், என் தம்பி தங்கை எல்லாம் படித்தவங்க எல்லாருமே சாஃப்ட்வேர் சொல்கிறாங்க. ஏன் எக்மோர்னா என்ன? அது ஒரு நேம், வட சென்னை அது ஒரு நேம் வந்துடுது, பிராண்ட் பண்ணிடுறாங்க. அது வந்து ஒரு தாழ்வா நினைக்கிறாங்க. இன்னும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த ஏரியால இருக்காங்களா இவங்க இந்த மாதிரி கேட்டகரியில தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு நேம் இவங்களாவே உருவாக்குறாங்க. அதனால நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கும் சில வாய்ப்புகள் வந்து மறுக்கப்படுது. வட சென்னை முக்கியமான பகுதியில் இருக்கிற எக்மோர் பகுதியிலிருந்து வரக்கூடியவங்களுக்கே இந்த நிலைமை. ஏன்னா சென்னையோட சென்டர் பிளேஸ் பார்த்தீங்கன்னா முக்கிய பகுதி எழும்பூர் தொகுதி தான். அதில் தான் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கு. நீங்கள் மற்ற ஏரியாவில் கம்பேர் பண்ணுறதை விட இந்த ஏரியாவில் நீங்கள் அதிகமான மக்களை பார்க்கலாம். அவங்க வந்து ஆதிவாசிங்க சொல்லுவாங்க, மூத்த குடிமகன்கள் வந்து இங்கே தான் அதிகம். ஆனால் அவங்களுக்கான உரிமைகள் இங்கே வந்து அந்த அளவுக்கு கிடைக்கிறது இல்லை. நீங்கள் அந்த மாதிரி என்னென்னலாம் கஷ்டப்பட்டிருக்கீங்க பள்ளி காலங்கள் வந்து முக்கியமா நாங்க ரொம்ப ஃபேஸ் பண்ணது வந்து இந்த மழை டைம்ல தான். எந்த ஏரியால தண்ணி நிக்குதோ இல்லையோ, ஒரு சாதாரண மழைக்கு இந்த எழும்பூர் தொகுதி பாத்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி நிற்கும். கொசு தொல்லை. ஒரு தண்ணி நின்னா ஒரு 1 day 2 daysனா பரவாயில்ல. ஆனால் ஒரு வாரம் ஆனால் கூட அந்த ஏரியாவில் வந்து யாருமே முன்னாடி வரமாட்டாங்க. அந்த தனியாக போகிற வரைக்கும் இல்லை, இது வரைக்கும் இப்போ வந்த மழைக்கு கூட யாருமே வந்து எட்டியும் பார்க்கல. ஒரு என்னடா அது மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களே, இதுக்கு முன்னாடி இருந்த சட்டமன்ற வேட்பாளரும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி, ஓட்டுக்கு முந்தின நாள் வரைக்கும் வருவாங்க. அந்த தேதிக்கு முந்தின நாள் வாக்குரிமை பண்ணுற டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் வருவாங்களே தவிர அதுக்கப்புறம் அவங்க யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. யாராவது கூப்பிட்டு இந்த தொகுதியோட எம்எல்ஏ உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் வந்து பார்க்கறதும் இல்லை, அவர் அந்த ஏரியாவில் இருக்கிறதே இல்லை. ஆனால் நான் அப்படி கிடையாது. எனக்கு இது கிடைச்ச ஒரு வாய்ப்பு. இப்போ இந்த மக்கள் வந்து என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தது செந்தமிழ் அண்ணன் சீமான். நானும் கேட்கலான் இருந்தேன். என்னன்னா இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் ஒரு பெண்ணாக தனித்து எழுந்து வந்து நீங்கள் வந்து ஒரு படிப்பை முடித்து சொந்த காலில் நிற்கணும், யாரையும் நான் நம்பி இருக்கக்கூடாது, நான் கல்யாணமாகி போனாலும் சரி என் கணவரை நம்பி கூட நான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு நீங்கள் வந்து வேலைக்கு சென்று மிகப்பெரிய அளவில் ஒரு கணினி துறையில் இருக்கிறீங்க, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில். அது எல்லாருமே அப்படி நினைப்பாங்களா? சரி, ஓகே, நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம், நம்மளோட பள்ளி வாழ்க்கை நம்மளோட சிறு வயதில் வந்து இவ்வளோ கஷ்டங்களை முன்ட்டு ஒரு சரியான இடத்துக்கு வந்துட்டோம், நம்மளுக்கு எதுக்கு இனிமேல் எல்லாம், நம்மளுக்கு மாதமானால் சம்பளம் வருது, அதுவும் ஐடி துறையில் இருக்கிறோம், 1ஆம் தேதி ஆனால் கரெக்டாக சம்பளம் வந்துடும், நல்ல ஒரு எலைட்டான ஒரு வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு தானே எல்லாருக்கும் தோணும். நம்ம குடும்பம், பிள்ளைங்க, நம்ம கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு மாதம் சம்பளம் வருது, பிள்ளைங்களுக்கு கார் வாங்குவோம், அதில் நல்ல இடத்துல படிக்க வைப்போம். ஏன் இந்த பாதையை திடீர்னு அப்படியே வந்து அரசியல் பாதையை தேர்ந்தெடுக்கான காரணம் என்ன? அரசியல், என்னோட பார்வையில் அரசியல் அதிகாரம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தரும். என்ன மாதிரி கீழ்மட்டத்திலேருந்து மேலே வர்றவங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு கை கொடுத்து உதவலாம். இப்போ ஒரு சரண்யா வந்திருக்கேன், என்ன மாதிரி ஒரு 10 சரண்யா, ஒரு 1000 சரண்யா அந்த தொகுதியிலேருந்து வந்தாங்கன்னா அது நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். என்ன மாதிரி இவ்வளோ இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து வெறும் விவசாயத்தை மட்டும் தான் பேசுவாங்க, அவங்க வெறும் இதை மட்டும் தான் பேசுவாங்க, அதை தாண்டி அவங்களுக்கு வேற ஏதோ தெரியாது இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்ட்லேருந்து ஒருத்தவங்களை நிறுத்திருக்காங்கன்னா அப்போ அவங்களுடைய டெக்னாலஜி எப்படி இருக்கும்? இவங்களும் அரசியல் கற்றுக்கணும். நமக்கு எல்லாமே வேணும். வெறும் விவசாயம் மட்டும் இல்லாமல் விவசாயத்தோடு சேர்ந்து கம்ப்யூட்டரும் சேர்ந்து இருந்தால் அந்த ஒரு கட்சி ஆட்சியானது எவ்வளோ ஒரு பிரகாசமாக இருக்கும். அதுக்கு நாம் தமிழர் கட்சி தான் ஒரு சிறந்த உதாரணம். இது வந்து மற்ற கட்சியில் பெண்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு மரியாதையும் மதிப்பும் இருக்குமானா இருந்தால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் இங்கே நாம் தமிழரில் நான் இதில் ஏற்கனவே 2018 நான் ஒரு உறுப்பினராக இருக்கேன். கட்சிக்கு பின்னாடியிலேருந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது எப்படி நான் வந்து சொன்ன மாதிரி 2016 நான் அப்போ கன்சீவாக இருந்தேன், ஃபர்ஸ்ட் பேபி. அப்போது ஜல்லிக்கட்டுன்னு ஒரு புரட்சி நடந்தது தமிழகத்தில். அந்த புரட்சி வந்து ஒவ்வொரு இளைஞருக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. தமிழ் மேலேயும் தமிழோட பாரம்பரியத்து மேலேயும் எங்கேருந்து அந்த உணர்வு வந்தது தெரியல, எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம். அதே மாதிரி தான் இப்போ
நாம் தமிழர் கட்சி இருக்கும்போது அவங்களுடைய தமிழ் உணர்வு, அண்ணன் சீமான் அவர்கள் அவரோட பேசுறாரு, யாருக்காக பேசுறாரு? நமக்காண்டி பேசுறாரு. நம்மளுடைய தமிழ், நம்மளோட மொழி, நாகரிகம், பண்பாடு இதை நம்ம மறந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. அப்படிப்பட்டவரை நம்ம ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் ஒரு உறுப்பினரா 2018 இருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை, அதுல கான்சன்ட்ரேஷன் அப்படி போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய இப்படி ஒரு வாய்ப்பு வந்து எப்படி வந்ததுன்னா, நான் படிச்சிருக்கேன், இந்த ஏரியாவில் இருக்கேன், நல்ல இடத்துல வேலை செய்கிறேன், என்னோட செயல்திறன், கட்சியில் நான் எவ்வளோ ஈடுபடுறேன், அது எல்லாத்தையும் அண்ணன் பார்த்து என்னை கூப்பிட்டு நீ நிற்கிறியா அப்படின்னு கேட்டார். நமக்கு ஒரு மாரல் சப்போர்ட். இப்போ ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி இருக்கான், நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தம்பி இருக்கான், அண்ணன் இருக்கான், ஒரு தைரியம் இருக்கும் ஒரு பெண்ணுங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு 4 விஷயத்த செய்யும் போது ஒரு தலைவன் நம்ம பின்னாடியும் முன்னாடியே இருக்கும்போது அந்த தைரியம் நம்மளுக்கு எங்கிருந்து வரும்னு தெரியாது. அந்த ஊக்கம் தான் எனக்கு இந்த இடத்துல நம்ம செய்யணும், நம்ம மட்டும் இல்லை, நம்ம கூட நிறைய பெண்கள் வரணும். முக்கியமா நான் இதுக்கு இந்த கட்சியை சூஸ் பண்ணதுக்கு காரணம், என்ன மாதிரி நிறைய பெண்ணுங்கள் வந்து அரசியலுக்கு வரணும். அரசியல்னாலே ஒரு பயம், ஒரு அவமானம், நம்ம அங்க போனா நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்க, நம்மளுக்கு இழிவா பேசுவாங்க, அந்த ஒரு எண்ணத்தை வந்து எல்லா பெண்களும் விடணும். அரசியல் எல்லாருமே கத்துக்கணும். ஒரு அரசியல்னா ஒரு நாட்டையே மாத்தும், அந்த நாட்டோட தலையெழுத்தையே மாத்தும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதை பத்தி நம்ம பேச தேவையில்லை. ஆனா இதுக்கப்புறம் எழுந்தணும், தூங்கிட்டு இருக்கோம், நம்ம விழிச்சுக்கணும். இதுதான் கரெக்டான டைம். எல்லாருமே வந்து பொண்ணுங்களுக்கு 5000 கொடுக்குறாங்க, மாசம் 1000 கொடுக்குறாங்க, சேர்த்து வச்சு ஒரு 5000. அதான் கேட்கலாம் வந்தேன். இப்போ மித்த கட்சியில் நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்கிறீங்க, நாம் தமிழர் கட்சியில் பல புரட்சிகள் நடக்குதுன்னு சொல்கிறீங்க, அதை பார்த்த நன்சீமானவர்களோட சேர்ந்தீங்க. ஆனால் இப்போ திமுக திடீர்னு பாருங்கள் 5000 ரூபா ஒரே நாட்களில் காலையிலே 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. பெண்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க, பெண்களின் ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு கொடுக்க வேண்டிய 1000 ரூபா 5 மாதத்துக்கு சேர்த்து 5000 ரூபா, கோடைக்கு வெயில் காலத்துக்குன்னு சேர்த்து ஒரு 2000, 3000 + 2000, 5000லாம் கொடுக்குறாங்க. அப்படி பெண்கள்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஆட்சியை கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த கட்சியை பற்றி தோணலையா? அதுவும் இது நான் ஒரு மகிழ்ச்சியாக பார்க்கல, ஒரு அவமானமாக பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி தான் பெண்கள்லாம் நீங்கள் வீட்லேயே இருங்க, சமைச்சா போதும், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அது இப்போ கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்சியேஷன் என்னன்னா, ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்களே பெண்கள் எல்லாம் நீங்கள் வீட்லேயே இருங்க, உங்களுக்கு நாங்கள் மாதம் காசு கொடுக்குறோம், ஒரு 1000 ரூபாவோ இல்லை அதுக்கு மீதி அமௌண்ட்டை நாங்கள் தரோம், நீங்கள் வீட்லேயே இருந்து பாதுகாப்பாக இருங்க, வெளியில் வந்துடாதீங்க. அந்த காலத்தில் சனாதனத்தில் எப்படி அது அப்படியே தொடர்ந்து வருது. நாகரிகன்ற பேர்ல, ஆமா, நாகரிகன்ற பேர்ல எங்களை அடக்கி தான் வைக்கிறாங்களே தவிர ஏன் எங்களுக்கு வாய்ப்பு தர மாட்டேங்கிறீங்க? இப்ப நாம் தமிழர் கட்சியில 117 வேட்பாளர்கள், பெண் வேட்பாளர்களை நீங்க நிறுத்திருக்கீங்க, அதையே மற்ற கட்சிக்காரங்க தர மாட்டேங்கிறீங்க. ஏன் உங்களுக்கு பயமா? பெண்களை பார்த்தா பயப்படுறீங்களா? எங்களை நிறுத்துங்க, எங்களுக்கு ஏன் காசு கொடுக்குறீங்க? நாங்க உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கல, எங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க, நாங்க முன்னாடி வரோம். ஆண்களுக்கு பெண் சமம்ன்றது நீங்க வாயில தான் சொல்றீங்க, ஆனா நாம் தமிழர் கட்சியில வாயில சொல்லல, பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பெண்களை முன்னாடி நிறுத்துறாங்க. நீங்க போங்க, நாங்க இருக்கோம், உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ இந்த கரண்ட் 2026 இந்த ஜெனரேஷன்ல ஒரு பொம்பளை பிள்ளையாவது சேஃபா இருக்கா? இப்போ போன மாசம் கூட எவ்வளவு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க, ஒரு ஐடி எம்ப்ளாயி, ஒரு பொண்ணு தனியா போக முடியல, சும்மா ஒரு நைட்ல போனாலே தூக்கிட்டு போயிடுறாங்க. கற்பழிப்பு, சுதந்திரம் இல்லை. சுதந்திரம், பெண் ஈக்குவாலிட்டி பத்தி பேசுறாங்களே தவிர நடைமுறையில ஒண்ணுமே இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு காவல்துறையில போயிட்டு ஒரு அப்ரோச் பண்றோம், பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு அப்படின்னா, எந்த ஏரியால உங்களுக்கு பிரச்சனை நடந்ததோ அங்க போங்க, இது எங்க ஏரியால வராது, இப்படிதான் அலக்கழிக்கிறாங்க. இல்லம்மா, நீங்க இருங்க, எந்த ஏரியா தானே, பெண்கள் தானே, உங்களுக்கு நாங்க பாதுகாப்பு தரோம்னு காவல்துறையும் சரி, அரசாங்கமும் சரி, ஒரு எந்த ஒரு நடவடிக்கையுமே ஒரு சப்போர்ட், மாரல் சப்போர்ட் தர்றது இல்லை. ஆனா இனிமே மாறணும். இல்லை, பணம்லாம் கொடுத்து உங்களை மகிழ்ச்சியாக வச்சுருக்காங்களா? நீங்கள் வந்து மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க, பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுத்துருக்கேங்கிறாங்க, உங்களுக்கு எங்கே வேணாலும் போகலாம், பயணிக்கிறதுக்கு ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து பெண்களை முன்னேற்றுறது தானே? பெண்கள் வந்து தவறு, இது தவறான கண்ணோட்டம். பெண்களை முன்னேற்றன்ற பேர்ல இழிவுபடுத்துறாங்க. நிறைய பேர் சொல்லிட்டு, நீங்க ஓசியில தானே போறீங்க, ஓசி பஸ் தானே உங்களுக்கு தரும், எதுக்கு? நாங்க உங்களை கேட்டோமா? எங்களுக்கு காசு கொடுங்க, நாங்க ஓசி எங்ககிட்ட இதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்க பஸ்ல போயிட்டு தானே இருந்தோம். அவ்வளோ நாள் இல்லாதது நீங்க வந்து ஃப்ரீ பஸ் கொடுக்கறதுனால ஒன்றும் இல்லை, வெறும் கவர்மெண்ட் பஸ் தான். இந்த டீலக்ஸ் பஸ் எல்லாம் டபுளா ஏத்திட்டீங்க, இப்படி கொடுத்துட்டு இப்படி ஏத்திட்டீங்க.
கரெக்டான டைமுக்கு நீங்கள் இந்த பஸ் நிறைய விட்டு இருந்தீங்களாலும் ஏதோ சரி நிறைய பஸ் வருதுன்னு நம்ம ஒரு இதில் இருக்கலாம். பட் ஆனால் எதுவுமே இல்லை. இந்த பஸ் வந்து 1 ஹவருக்கு ஒன்ஸ் தான் வருது. மற்ற டீலக்ஸ் பஸ் தான் நிறைய வருது. அதில் டபுளாக இருக்க பேமெண்ட். இப்போ ஒரு ஸ்டாப்பிங்க்கு வந்து 25 ரூபாய் நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்கன்னா இப்போ டபுள் ஆக்கிட்டீங்க, 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுறீங்க. அப்புறம் எதுக்கு இந்த பஸ் சர்வீஸ்? நாங்கள் வந்து இந்த ஒரு இடத்துக்கு சீக்கிரம் போகணுன்றதுக்காக தான் பஸ்ஸே நாங்கள் சூஸ் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் அந்த பஸ் ஃபெசிலிட்டி இந்த ஒரு பஸ்ஸுக்கு தான் நீங்கள் ஃப்ரீ, இதுக்கெல்லாம் ஃப்ரீ இல்லாதப்போ அப்போ எதுக்கு இந்த டிஃப்ரென்ஷியேட் எதுக்கு பண்ணுறீங்க? இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதந்தோறும் காசு 1000 ரூபாய் போடுறீங்களே, இது வந்து இப்படி கொடுத்துட்டு இந்த காசை வீட்டில் இருக்க ஆண்மகன்லாம் குடிமகனாக மாற்றி வச்சுருக்கீங்க. இந்த வருமானம் முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் போகுது. இப்படி கொடுத்து இப்படி வாங்கிக்கிறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒயின் ஷாப் அந்த கடையில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி நாங்கள் வந்து குடிக்க வைக்கலையே, நீங்கள் தானே வந்து வர்றீங்க அப்படின்னு தெருக்கு தெரு பள்ளிக்கூடம் இருக்கோ கோவில் இருக்கோ இல்லையோ, ஆனால் மதுக்கடை வந்து ஒவ்வொரு தெருக்குமே இருக்கு. இது உண்மையிலே பாதிப்பு அதிகமாக இருக்கு. இதனால டிராஃபிக் அதிகமாகுது. ஏன்னா குடிமகன்கள் சூழ்ந்துக்கிறாங்க, பள்ளிக்கு போக முடியல, ஒரு நிம்மதியாக இரவு நேரத்தில் பெண்கள் வர முடியல, 10 மணி வரைக்கும் கடை க்ளோஸ்ன்னு சொல்றீங்க, ஆனால் அதுக்கு மேலேயும் வச்சு விற்கிறீங்க. நீங்க கொடுக்குற பணம் எல்லாம் எங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிறதுக்கு தானே தவிர எங்களுக்கு ஒரு நிம்மதியான பெண்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை அந்த 1000 ரூபாயில இருக்கான்னா இல்லை. அந்த பணம் முழுக்க முழுக்க போறது ஆண்களுக்கு தான். வீட்டில் இருக்கிறவங்க மாசம் 1000 ரூபாய் வர்றது, அதை வாங்கிட்டு அவங்க எங்க கொடுக்கணுமோ அரசாங்கத்துக்கே திருப்பி தராங்க. அது எங்களுக்கு முழுமையாகவும் வரல, அதனால பலனும் இல்லை. ஒரு ஓட்டுக்காக எங்களை வந்து நீங்க வாங்குறீங்க, விலை கொடுத்து வாங்குறீங்க. 5 வருஷம் நான் இதில் உங்களுக்காக நான் தரேன்னு சொல்லிட்டு முழுமையாக அதை பண்ணாமல் ஆட்சி திரும்பியும் வாக்கு வரும்போது அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து தான் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. 5000 ரூபா காசெல்லாம் வந்து நீங்கள் தெளிவா தெரியும் பெண்களுக்கு வந்து ஓட்டுக்காக தான் கொடுக்குறாங்க. கண்டிப்பா இதுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு தெரியுமோ தெரியாது. இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, எல்லாரும் படிச்சிருக்காங்க, நீங்க ஏன் தரீங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வும் பெண்களுக்கு இருக்கு. அது எங்களுடைய பணம், நாங்க வரி கட்டுறோம், நாங்க we are paying tax. அந்த பணம் எங்களோடது, நாங்க வாங்கிக்கிறோம். ஆனா ஓட்டு வந்து யாருக்கு போடணுன்றது நாங்க சிந்திக்கிறோம். ஏன்னா இப்போ நீங்க கொடுக்குற அந்த 5000 ஒரு மிஞ்சி போனா இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஒரு 2 நாள் வரும் வீட்டு செலவு. அதுக்கப்புறம் நாங்க எதிர்பார்க்கறது எங்களோட வாழ்வாதாரம், தினம் 3 வேளை சாப்பாடு கிடைக்குமா, நல்ல வேலை கிடைக்குமா, அதை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். நீங்க கொடுக்குற இந்த 5000 ரூபாய் ஒரு 2 நாள்ல சரியா போயிடும். அதுக்கப்புறம் எங்க நிலைமை என்ன ஆகுறது? இது ஒட்டுமொத்த மக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? தேர்தல் அது எதிரொலிக்கும் நினைக்கிறீங்களா? இப்ப இருக்க இளைஞர்கள், நீங்க நாம் தமிழர் கட்சியில பாத்தீங்கன்னா பெரும்பாலான இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க வந்து காசுக்காண்டியோ எதுக்காகவும் வரல. நம்மளுக்கு ஒரு மாற்றம் வேணும், ஒரு நல்ல தலைவன் வேணும். ஒரு நல்ல தலைவன் இருந்தாதான் அவனை பின்தொடர்ந்து அவனுடைய பாதையை பின்பற்ற முடியும். அதுக்காக குரல் எழுப்புறவர் தான் செந்தமிழன் சீமான் அவர்கள். எல்லாரும் வந்து விஜய் கட்சிக்கு போறாங்க, இளைஞர்கள் பெண்கள் எல்லாம். எல்லா வீட்லயும் விஜய் இருக்கார், ஒவ்வொரு வீட்லயும் விஜய் வெளியில வருவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு, ஒரு நேரட்டிவ் செட். கண்டிப்பா. ஏன்னா இப்போ இருக்க உலகம் வந்து மீடியா, டெலிவிஷன், குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம முன்னெல்லாம் வந்து வெளியே போய் விளையாடுவோம், ஒரு மற்றவங்க கிட்ட பேசுவோம், உரையாடும் போது அவங்களோட நாலேஜ் அப்படி ஷேர் பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. அந்த டிவின்ற ஒன்று அதை மட்டும் தான் உற்று நோக்குது. அப்படி இருக்கும்போது அதில் பல முகங்கள் வந்து நம்மளை மகிழ்விக்க வரும்போது அவங்க மேலே கண்டிப்பாக ஈர்ப்பு வரும். அது வேறு, இது வேறு. திரை வேற, களம் வேற. களத்தில் வந்து இறங்குறவர் யார்? இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை முன்னால, இப்போ கூட ஒரு போன இதில் அண்ணன் வந்து ஒரு புரட்சி பண்ற களத்துல இறங்கி கைதானாங்க. அந்த மாதிரி மற்றவங்க வர்றது இல்லையே. காருக்குள்ளேயே உட்காந்து டாட்டா காட்டுறதும், ரிப்போர்ட்டர்ஸ்க்கு மதிப்பு தர்றது இல்லை. அது மட்டும் இல்லாம மக்கள் பிரச்சனையப்போ முன்னாடி வரணும். யார் இப்போ ஒருத்தவங்க உங்களை பார்க்க தானே வரும், எங்களுக்கு கீழே விழுந்துட்டோம், அடிபட்டுட்டோம் அப்படின்னா யார் முதல்ல வந்து பார்க்கணும்? தொண்டர்களா? தலைவன் தான் வந்து பார்க்கணும். அப்படி தலைவனே வராதப்போ எங்களுக்கு அந்த இடத்துல என்ன தோணும்? உங்களுக்காண்டி தானே நாங்கள் வந்தோம், அப்போ எங்களையே நீங்கள் பார்க்கலையே. அப்போது நாளைக்கு எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் எப்படி எங்களை வந்து தேடி வருவீங்க? நாங்கள் யாருக்கிட்ட போகிறது? இவ்வளோ நாளாக யாரு என்ன அரசியல் என்னன்னு தெரியாது, அரசியல்வாதி யாருன்னு என்னன்னு தெரியாது, ஆனா நாங்க ஓட்டு போட்டிருக்கோம். எல்லாருமே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன மாற்றம் வருதோ இல்லையோ, ஆனா மக்கள் ஓட்டு போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா மாற்றம்ன்றது வரல, அது இன்னும் கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறியை உடைச்சிட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்க வந்திருக்கவர் தான் சீமான் அவர்கள். எனக்கு பாரதியார்னா ரொம்ப ஈர்ப்பு. அவருடைய வரிகள்ல
எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்கும் போது நான் ஒரு வரி மட்டும் என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயும், அந்த வார்த்தை சொல்லும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு உணர்ச்சி. எத்தனை தடவை தோத்தாலும் அப்படி மீசையை முழுகிக்கிட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்களே, அதுதான். ஜெயிச்சவனை பற்றி 1000 பேர் பேசுவாங்க, ஆனால் தோத்தவனை பற்றி ஒரு மக்கள் பேசுகிறாங்களா, அது இந்த கட்சியில தான். தோல்விக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அது இந்த கட்சியில தான் இருக்கும். நம்ம ஜெயிச்சிடலாம், ஈஸியாக ஜெயிச்சிடலாம், அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் தோல்வின்றது சீக்கிரமாக வராது. அதுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்போம், இவ்வளோ கஷ்டப்பட்டு தோத்துட்டோமேன்ற ஒரு முகத்தில் அந்த ஒரு இது இருக்காது. ஆனால் அவங்க வந்து ஒரு பிரைட்டாக முன்னாடி வந்து இன்னமும் ஒரு 15 வருஷம் நாம் தமிழர் கட்சியில் இருக்கு. அது எனக்கு ஒரு ஈடுபாடு, எனக்கு ஒரு 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 ஹாப்பினஸ் தருது. ஏன்னா இவ்வளோ நாள் தோத்து கூட அவர்கிட்ட ஒரு சோர்வை எதுவுமே கிடையாது. எத்தனை தடவை தோத்தாலும் நான் திரும்ப திரும்ப வருவேன். ஃபீனிக்ஸ் பறவைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எத்தனை தடவை அதுவே எரிச்சுக்கிட்டாலும் திரும்ப 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 வரும். இது வந்து நம்மளுக்கான ஒரு 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 ஊக்குவிக்கும். என்னன்னா, நீங்க வந்து எத்தனை தடவை தோத்துட்டாலும் பரவாயில்ல, எழுந்து வாங்க, பார்த்துக்கலாம். அப்படி இருக்கும்போது இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே, இவரை சார்ந்து நிற்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. ஏன்னா எங்களுடைய எழும்பூர் தொகுதியில பார்த்தீங்கன்னா மழை நீர் இந்த மழை டைம்ல மழை நீர் அதிகமாக தேங்கும். சரியான கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு, பட் ஆனால் பேருக்கு தான் இருக்கு. டீச்சர்ஸ் ப்ராப்பராக வர்றதில்லை, டீச்சர்ஸே வர்றதில்லை. ஸ்கூல் டைமிங் 8 o'clockனா டீச்சர்ஸ் வந்து அசம்பிள் ஆகணும். பட் ஆனால் டீச்சர்ஸ் வந்து அந்த குழந்தைங்கள ஒரு கட்டுப்பாட்டோடு வைக்கல. அப்படி வச்சிருந்தாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் என்னைக்கோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கணும், ஆகலை. இந்த ஏரியாவில் மெயினாக இருக்கிறது போதைப் பொருட்கள். சிறு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த போதைப் பொருளானது அவங்கள அடிமை பண்ணி வச்சிருக்கு. அதுல இருந்து குழந்தைங்களை மீட்கணும். குழந்தைங்க தான் இதை மெயினாக பாதிப்பாகிறாங்க. முக்கியமா ஒரு 12 வயசுல இருந்து ஒரு 20 வயசுக்குள்ள இருக்க ஆண்கள் ரொம்ப பாதிப்படைகிறாங்க. நான் நேரடியாகவே நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்களுக்கு வந்து இந்த ஒரு இளமை வயதிலேயே சுயநினைவே இல்லாம இருக்காங்க. அந்த அளவுக்கு போதையானது அவங்க தலைக்கு மேலே ஏறி இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, என்ன பண்ணணும்ன்றது இல்லை. நீங்க ஒரு பள்ளிக்கு போகும்போது ஒரு ஆசிரியர் உங்களை கட்டுப்பாடோட வச்சிருந்தீங்கன்னா ஒன்று இருக்கும். அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு பசங்களை படிக்க சொல்லிட்டு அவங்க மட்டும் போயிடுறாங்க. கரெக்டான டைம் ஒரு 8 to 3 o'clock வரைக்கும் ஒரு ஸ்கூல் டியூரேஷன் இருக்குன்னா அது வரைக்கும் டீச்சர்ஸ் இருக்கணும். அவங்க 10th 12th வந்து உங்களுக்கு ஒரு கோச்சிங் கிளாஸ் மாதிரி தரணும். ஆனால் அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வே இல்லை. ஸ்கூல்ஸ் வந்து ஒரு நேமுக்கு மட்டும்தான் அங்கே இருக்கே தவிர அதில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு ஒழுக்கமோ நாகரிகமோ எதுவுமே சொல்லி தர்றதில்லை. அதனாலதான் நான் வந்து என்னை ஆதரிச்சிங்கன்னா நான் மெயினாக செய்ய வேண்டியது ஸ்கூல்ஸ்லேயும் இந்த போதைப் பொருள் இது ரெண்டுத்துக்கும் மெயினாக ஆணிவேருன்னு சொல்லுவாங்க. ஆணிவேரை நான் எதை பார்க்குறேன்னா விளையாட்டு. இந்த தொகுதியில் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு. எல்லாருமே ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஈவன் பெண்களும் சரி ஆண்களும் சரி. இந்த தொகுதி நேரு ஸ்டேடியம் அடங்கியது. ஸோ இப்போ இந்த நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும்போது இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் ஃப்ரீயா கோச்சிங் கிளாஸ் நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். அது மூலியமா அவங்களுக்கு டிசிப்ளின், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு மனுஷனு டிசிப்ளின் ஆக்கும். அவனுடைய அந்த உணவு பழக்க வழக்கங்கள் மாறும். தேவையில்லாம ஒரு விஷயத்துக்கு அதோட கவனம் போகாது. அதுக்கு மெயினா அவனுக்கு விளையாட்டுல நம்ம வந்து ஊக்குவிக்கணும். எல்லா ஸ்போர்ட்ஸ்லயுமே இது ஆண்களுக்கானது இது பெண்களுக்கானது அப்படி பாரபட்சம் இல்லாம பொதுவா எல்லாருக்குமே அத்லெட்டிக்கா இருக்கட்டும், கிரிக்கெட், ஃபுட்பால் என்னென்ன அவங்களுக்கு தேவைப்படுது எல்லாமே ஃப்ரீயா கொடுக்கணும். நம்ம இலவசமா நீங்க காசு கொடுக்கறதோ அதை தாண்டி சில சலுகைகளை கொடுக்கறதோ எங்களுக்கு வேண்டாம். இது கொடுங்க, இலவசமா விளையாட்டுக்கான கோச்சிங் கொடுங்க, இலவசமா எஜுகேஷன் கொடுங்க, ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் கொடுங்க. அது மற்ற கட்சிக்காரங்க அதை ப்ராமிஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்களுடைய நாம் தமிழர் கட்சியானது இதை தான் நாங்க பட்டியல் பண்றோம், இதெல்லாம் முன்னுரிமை கொடுக்கிறோம். இது உங்களுக்கு உங்களோட வாழ்வாதாரத்தை மாற்றும். ஒரு கல்வியானது எந்த வயசுல வேணாலும் யார் வேணாலும் படிக்கலாம். இவங்க தான் படிக்கணும் அவங்க தான் படிக்கணும்லாம் இல்லை. ஆனா நீங்க அதையே தாழ்வுபடுத்தி காசு கொடுத்து நீங்க இங்கே இருங்க யோசிக்காதீங்க, காசு கொடுத்து எங்களை யோசிக்க விடாம இந்த பகுதி மக்களை அடித்தட்டி வைக்கிறாங்க. இவங்களுக்கு விழிப்புணர்வு பண்ணணும். அதுக்கு
இன்னும் நாங்கள் வந்து பல சில விஷயங்களை மீடியா முன்னாடி தெளிவுபடுத்தணும். நாங்கள் இதை பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு மற்றவங்க சும்மாவே ஒரு ஒரு பொருள் கொடுத்து பொய்யான வாக்கு கொடுத்து ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணாலும் உடனே ஃபோட்டோ எடுத்து மீடியாவில் போட்டுடுறீங்க. ஃபேக்காக ஒரு இன்ஃபர்மேஷன். நாங்கள் எவ்வளோ நன்மைகள் பண்ணியிருக்கோம், எத்தனையோ பேருக்கு களத்தில் நின்று போராடி இருக்கோம், அதெல்லாம் நாங்கள் வெளியே கொண்டு வரல. ஆனால் இனிமேல் எல்லாருக்கும் தெளிவுபடுத்தணும். இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க, இந்த தொகுதியில் போயிட்டு இவங்க பிரச்சனைகளை பார்க்குறாங்க, இப்படி ஒரு ஆளுங்க இருக்காங்கன்றது இனிமேல் நாங்கள் தெளிவுபடுத்துவோம். நாங்களும் தெளிவாக இருப்போம். நிச்சயமா. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் வந்து களத்தில் இருக்கீங்க, களத்தில் பார்க்குறீங்க, இந்த மாற்றத்தெல்லாம் செய்கிறேன்றீங்க. ஆனால் விஜய் அவர்களின் கட்சியான தாவேகா தான் திமுகவுக்கு எதிரி, இந்த மண்ணில் மாற்றத்தை நிகழ்த்த போது தாவேகா தான் எல்லா வீடுகளிலும் சென்று இருக்காங்க, 40-45% வாக்குகள் இருக்குது அப்படின்னு ஒரு கூற்று இருக்குல்ல. அது மீடியா முதற்கொண்டு எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்க. அதை தாண்டி எப்படி வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்க? இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு விஷயம் ஒன்று நடக்கலை, இவங்களா ஒரு புரளி கலப்புறது. அதாவது திமுக தான் இதுக்கு மெயின் காரணம். அவங்க வந்து இல்லாத ஒருத்தவங்களை உருவாக்குறாங்க, இவங்களே உருவாக்குறாங்க. எங்களுக்கு எதிரி யாரும் இல்லை, இவங்க களத்தில் இல்லை, இவங்க மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களே இவங்களுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆனால் திமுக தான் பின்னாடி இருக்காங்க. ஆனால் மக்களோட வியூகம் ஒன்று இருக்குல்ல, அதைப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் களத்தில் இருக்கோம். நான் தமிழர் கட்சி தான் களத்தில் இருக்கு, எங்களை தான் யாரும் களத்தில் இல்லை, இவங்க இல்லை அவங்க இல்லைன்னு தப்பாக சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. மக்களுக்கு தெரியும் யார் களத்தில் இருக்காங்க, யார் போராடுறாங்கன்ட்டு. தரை வேற திரை வேற. நாங்கள் தரையில் இறங்கி போராடுறோம், ஒவ்வொருத்தர் உரிமைக்காக போராடுறோம். ஆனால் மற்ற கட்சிக்காரங்களோ இப்போ தாவேக்கா புதுசாக வந்திருக்காங்க, அவங்களாம் வந்து மக்களுக்காக போராடுறாங்களா என்றது மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனால் நாங்கள் ஏற்கனவே இருந்து உங்களுக்காக போராடி தான் வந்திருக்கோம். ஒன்றுமே இல்லாத ஒரு கட்சி இன்னைக்கு 15 வருஷமா முன்னாடி நிக்குது, 3வது இடத்துல இருக்குன்னா அந்த மக்கள் ஆதரவுனால தானே. களத்தில் இல்லாத ஒரு கட்சிக்கு மக்கள் இவ்வளவு ஆதரவு தருவாங்களா? அப்பனா பாத்துக்கோங்க, இதுக்கு மெயின் காரணம் திமுக தான். உறுதியாக இந்த 2026 தேர்தலில் வென்று அண்ணனுடன் சட்டமன்றத்துக்கு செல்வேன். எக்மோர் சட்டமன்ற தொகுதியில் சரண்யாவை நீங்கள் வென்று சட்டமன்றத்துக்கு செல்ல அருந்தமிழின் நேயர்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். நன்றி.